வாழும் தூய ஆவியானவரே, உங்களுடைய அமைதிக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் சுவாமி. குழப்பங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், கடை நிறைந்த அனுபவங்கள், இவைகளின் மத்தியில் நாங்கள் சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவர் எங்களோடு பேச மாட்டாரா? என்னுடைய கண்ணீரை துடைக்க மாட்டாரா? என்னுடைய உள்ளத்தை உடைத்து உருவாக்கி நிரப்ப மாட்டார் சொல்லி கடினப்பாடுகள் மத்தியிலும் சோர்வுகள் மத்தியிலும் உடைய பாதத்தில் வந்திருக்கிறோம் சுவாமி. எங்களுடைய உள்ளத்தை நீங்க உடைங்க சுவாமி. எங்களோடு நீங்க பேசுங்க சுவாமி. நாங்க மெசேஜை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம் சுவாமி. ஆனா நீங்க பேசுங்க ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் சுவாமி நீங்க கிரியை செய்யுங்க ஆண்டவரே. வெறுமையாய் வந்திருக்கிறோம், நீங்க உங்களுடைய வாக்குகளை நிரப்புங்க. உங்களுடைய பிள்ளைகளாக உங்களுடைய மெல்லிய குரலுக்காய் காத்திருக்கிறோம். நேச ரட்சகரின் மூலமே மனத்தாழ்வுடனே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு பின் வருகின்ற இந்த 16வது ஞாயிற்றுக்கிழமையில தென்னிந்திய திருச்சபை நாம் அனைவரும் சேர்ந்து தியானம் செய்யுமாறு கொடுத்திருக்கிற தலைப்பு பீஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன். பீஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன். அமைதியும் மற்றும் முரணுக்கான தீர்வு. அமைதியும் பிரச்சனைகளின் தீர்வும். The peace on conflict resolution. வில்லியம் ஷேக்ஸ்பியர் ஐயா அவர்கள் அமைதியை குறித்து சொல்லுகின்ற பொழுது, ஆழமான இடத்தில் ஆறு அமைதியாக செல்லும் என்று கூறுவார். நெப்போலியன் அமைதியை குறித்து சொல்லுகின்ற பொழுது, இருள் இருளை அகற்றாது, ஒளிதான் இருளை அகற்றும் என்று சொல்லுவார். திருமறையில ஏசாயா இறைவாக்கினர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொன்னபடி அவர் பெயர் அமைதியின் அரசர் என்று சொல்லி. மனிதனுடைய சிந்தனைகள் பரந்து பெற்ற ஒன்று. இந்த மானுட சிந்தனைகளையும் கருத்தியல்களையும் ஒரு சர்க்கிள் வட்டத்திற்குள் அல்லது குறுகிய எண்ணங்களுக்குள் அடக்கி வைக்க நிச்சயமாக முடியாது. காலத்திற்கு காலம் நமது தாட்ஸ், நம்முடைய சிந்தனைகளும் நம்முடைய கருத்தியல்களும் மாற்றம் பெற வேண்டும். புதிய சிந்தனைகள் புத்தாக்கம் பெற்று வரும் பொழுதுதான் நம்முடைய சிந்தனைகள் எழுப்பக்கூடிய அந்த கருத்தியல்களில் it will be change, ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் நாம் ஒரு மனுஷங்களா ஒரு மனப்பக்குவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படியானால் இந்த பீஸ், இந்த சமாதானத்தை குறித்த பல நிலைகளிலே இன்றைக்கு கேள்விப்பட்டும் பேசிக்கொண்டும் இன்றைக்கு இருக்கிறோம். ஆனால் என்னதான் நம்ம பீஸ குறித்தும் சமாதானம் குறித்து நம்ம பேசிக்கொண்டு இருந்தாலும் நாளுக்கு நாள் the divisions, brokens, பிளவுகள் அதிகரிக்கிறே தவிர அது குறைந்தபாடு அல்ல. நம்மிடையே காணப்படும் இந்த கான்ஃப்ளிக்ட், இந்த முரண்பாடுகள், அடிப்படைவாதம், நீதி மறுக்கப்பட்ட நிலை, அநீதிக்கு எதிரான ஒரு குரல், நசுக்கப்பட்ட ஒரு நிலை, இவைகளின் மத்தியில எப்படி அமைதியான ஒரு சூழலை எப்படி உருவாக்க போகிறோம் என்பதைத்தான் இன்றைக்கு சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா தென்னிந்திய திருச்சபை இன்றைக்கு இந்த தலைப்பை சிந்திக்கும்படியாய் நம் அனைவருக்கும் தந்திருக்கிறார்கள். அப்படியானால் பிளவுகள் வர என்ன ரீசன்ஸ்? The reasons for conflicts. எதனால நமக்குள்ள பிரச்சனைகள், முரண்பாடுகள், பிளவுகள் வருகிறது? 3 குறித்திருக்கிறேன். முதலாவது the relational problem. உறவை சார்ந்த ஒரு சிக்கல்களினால் முரண்பாடுகள் வருகிறது. இரண்டாவதாக ரைட்ஸ், உரிமை சார்ந்த பிரச்சனைகளினால் நமக்கு முரண்பாடுகள் வருது. மூன்றாவது the psychological issues, உளவியல் சார்ந்த பிரச்சனைகளினால் சில கான்ஃப்ளிக்ட் நமக்கு வருகிறது. அப்படியானால் கர்த்தருக்குள் அருமையானவர்களே, கடினமான ஒரு சூழ்நிலையில் ஒன்றாக ஒரே குடும்பம் என்று சொல்லுகிறோம், ஒரே குடும்பத்தில் இருப்பவர்கள் அவர்கள் பெரியவர்களாக வளர்ந்ததும் வசதி வாய்ப்புகள் வந்ததும் சுயநலத்தை அவர்கள் பேணுகிறார்கள். நான் எப்படி குறித்து வைத்திருக்கிறேன், உடைமைகளுக்காக உறவை துண்டாட உந்துவது the worldly thought, உலக எண்ணம். ஆனால் உறவுக்காக உடைமைகளை துண்டு போடுவது உன்னதனுடைய எண்ணம், the God's thought. பல நேரங்களிலே நாம் எங்கிருந்து வந்தோம்,
எப்படிலாம் வந்தோம் என்ற நாம் ஏறிய உயரங்களினுடைய அழகும் அந்த செருக்கும் ஏறிய ஏணி படிகளை மறக்க செய்கின்றது சில இந்த கான்ஃபிளிக்ட்ஸ், முரண்பாடுகள். இந்த சூழ்நிலையில ஆண்டவருடைய பிள்ளைகளாக, ஒரு குடும்ப தூய கர்த்தருடைய பிள்ளைகளாக சமாதானம் சூழலை உருவாக்குவதற்கு இன்றைக்கு 3 பகுதியாக வாசிக்கேற்ற ஜெனிசிஸ், ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் இந்த 20ஆம் அதிகாரம் முதல் 16 வசனங்கள், எப்படி இந்த பகுதியினூடாக தீர்வை நாம் காண முடியும். 3 ரெசல்யூஷன்ஸ். அந்த 3 ரெசல்யூஷன்ஸ் நாம் பின்பற்றுவோம் என்று சொன்னால் நிச்சயமாய் நாம் ஒரு சமாதானத்திற்குடாக நம்முடைய முரண்பாடுகளை கிடைக்கலாம். முதலாவதாக, the reconciliation is peace. ஒப்புரவாகுதலே அது சமாதானத்திற்கு நேராக. அப்ப நம்முடைய முதல் ரெசல்யூஷன் என்ன என்று சொன்னால் the reconciliation is peace. இதற்கு ஒத்த திருமறை பகுதி தான் இன்றைக்கு பழைய ஏற்பாட்டு பகுதியில் வாசிக்கின்ற தொடக்க நூல் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் தொடங்கி 12ஆம் வசனம். இங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, செல்வந்தராய் பணக்காரராய் இருந்த ஆபிரகாம் தன்னுடைய மனைவி லோத் மற்றும் கால்நடைகளோடு, அவர் இருக்கக்கூடிய மெட்டீரியல் கால்நடைகளோடு நெகேமை நோக்கி சென்று அங்கிருந்து பெத்தேலுக்கு அருகில் அவர் செல்வதை இந்த 13ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். வசனம் 1 முதல் 3 வசனங்கள். அங்கு முதலாவது ஆபிரகாமை செய்கிற முதல் காரியம் என்ன தெரியுமா? அவர் ஆண்டவரை தொழுது கொள்கிறார். He worshipped God. கடவுளை நோக்கி கடவுளை அவர் தொழுது கொள்கிறார். 7ஆம் வசனத்துல பார்க்கிறோம், இந்த சூழலில் முதலாவது அவர் கடவுளை தொழுது கொள்கிறார். இந்த சூழலில் லோத்துவினுடைய ஆள்களுக்கும் ஆபிரகாம் ஐயாவுடைய ஆள்களுக்கும் ஒரு பயங்கர பிரச்சனை, ஒரு பயங்கரமான ஒரு தகராறு ஏற்படுகிறது. இந்த பிரச்சனையை, இந்த கான்ஃபிளிக்ட், இந்த முரண்பாடை எப்படி தீர்க்குன்னு சொல்லி இருவரும் 2 பேரும் ஒன்றித்து வாழணும். 2 பேரும் இழக்கக்கூடாது, 2 பேரும் சமாதானமா இருக்கணும், 2 பேரும் ஒன்றிணைத்து வாழன்னு சொல்லி சமாதானமா இருக்கும்படியாய் அங்க ஒரு ரெசல்யூஷனை அவர் உருவாக்குறாரு, பாஸ் பண்றாரு ஆபிரகாம் ஐயா. அங்க ஆபிரகாம் ஐயா சொல்றாரு, ரொம்ப அழகா சொல்றது, we are relatives. நாம் 2 பேரும் என்ன செய்யுது? உறவினர்கள். ஆகவே என் ஆள்களுக்கும் உன் ஆள்களுக்கும் பூசல் ஏற்பட வேண்டாம். 2 பேருக்கும் பிரச்சனை வரணும். we are relative. நம்ம 2 பேரும் சொந்தக்காரங்க, நம்ம 2 பேரும் ஒரு குடும்பத்தின் பிள்ளைகள், நம்ம 2 பேரும் உறவினர்கள் என்று சொல்லுகிறார். வசனம் 8ஆம் வசனத்துல ஆபிரகாமை சொல்லுவதை மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ரிலேஷன், உறவினர் என்பதன் மூலம் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதும், உறவு என்பதன் மூலம் சமாதானத்தை உண்டு என்பதையும் ஆபிரகாம் ஐயா அவர்கள் இங்க சுட்டி காண்பதை இந்த திருமறை பகுதியை வாசிக்கிறோம். அப்படியானால் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த உறவின் அடிப்படையில இந்த ரெகன்சிலியேஷன் எப்போ வருகிறது என்று சொன்னால், இந்த கான்ஃபிளிக்ட் எங்க முறியடிக்கப்படுகிறது என்று சொன்னால், விட்டு கொடுத்து வாழும் நிலையை ஆபிரகாம் ஐயா இங்க டீச் பண்றாரு. விட்டு கொடுக்கிற நிலையை, என்னுடைய ஆளுங்களுக்கு உங்க ஆளுங்களுக்கு சண்டை வேணாங்க, உட்கார்ந்து பேசுவோம், கான்ஃபிளிக்ட உடைப்போம், சமாதானத்தை உருவாக்குவோம், உட்கார வச்சு டீச் பண்றாரு. ஒரு ஆலோசனை சொல்றாரு ஆபிரகாம் ஐயா. என்ன ஆலோசனை தெரியுமா? நீ வலப்பக்கம் சென்றால் நான் இடப்பக்கம் செல்வேன் என்று ஆபிரகாம் ஐயா ஒரு ரெசல்யூஷன் அவர்கள் பாஸ் பண்றார். என்னிடமிருந்து ஒருவேளை பிரிந்து செல்லும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் சொல்றார். தயவு செய்து உங்களுக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம், நீ வலப்பக்கம் போனீங்க சொன்னால் நீ இடது பக்கம் போவே என்று சொல்லி தயவு செய்து என்னை பிரிந்து போய் என்று சொல்கிறார். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, பிரிந்து போ என்ற ஒரு கான்ஃபிளிக்ட், ஒரு முரண் இருந்தாலும் இந்த ரெசல்யூஷன் ஆலோசனை இங்கு சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமைகிறது. ஆபிரகாம் ஐயா அவர்கள் உறவை மேம்படுத்த அவர் விட்டுக் கொடுக்கிறார். தன்னுடைய ஸ்டேஜை, தன்னுடைய உயர்ந்த ஸ்தானத்தை, நம்முடைய ஃபேமிலியில சண்டை போடக்கூடாதுங்க, நம்ம எல்லாம் ஒண்ணா இருக்கணுங்க, நமக்குள்ள முரண்பாடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பெரிய ஆளா இருந்தாலும் அவருடைய ஸ்தானத்தை அப்படியே விட்டு கொடுக்கிறாங்க. விட்டு கொடுத்து தன்னுடைய செல்வந்த மதிப்பு மிக்கவர் என்ற நிலையிலிருந்து கீழே இறங்கி வரவும் அங்கே ஆபிரகாமுடைய ரெசல்யூஷன் அங்கே காண்பிடுகிறது. அப்படியே ஆட்டிட்யூட் வருவதை நாம் இங்கு பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உறவு என்பது ஒரு அற்புதமான ஒரு உளவியல் ஒரு கூறு. நாம் உறவினர் நம்மிடையே சண்டை போட வேண்டாம் என்று ஒரு உள் உறவு சார்ந்தது மட்டுமல்ல, மாறாக ஒரு விட்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு சாட்சியின் அனுபவம்.
நாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய வாழ்வின் மகிழ்ச்சியாக மாத்திரமல்ல, நாம மாத்திரம் மகிழ்ச்சியாக மட்டுமல்ல, நம்மை சுற்றிலும் வாழக்கூடிய புற இனத்தார் மற்ற இனத்தவருக்கு நீங்களும் நானும் சாட்சியாக வாழ வேண்டும் என்பதே கடவுளுடைய திருவுள்ள சித்தமாக இருக்கின்றது. இந்த பகுதியின் மூலம் நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்று சொன்னால், முரண்பாடுகள் பல இருந்தாலும் உறவை மாத்திரம் இழந்துவிடக் கூடாது என்பது தாங்க இங்கே ஆபிரகாம் ஐயா சொல்லுகிற ஒரு காரியம். பிற மக்களிடையே நாம் சான்று பெற்று விடுமோ என்கின்ற அச்சம் எப்ப அந்த ஃபியர் இருக்குதோ, ஐயோ இப்படி சர்ச்சில் சண்டை போட்டேன், என்னுடைய ஃபேமிலியில சண்டை போட்டுட்டேன், நான் என்ன பேசுறதே தெரியல, ஆனா ஆண்டவர் பாப்பாரே, ஆண்டவருக்கு நான் கணக்கு கொடுக்கணுமே, மற்ற மக்கள் நம்மளை எப்படி நினைப்பாங்க என்ற ஒரு அச்சம் நமக்குள் வரும் என்று சொன்னால் கட்டாயம் அந்த நிமிஷமே சமாதானம் வருங்க. நாம ஒருவரால சமாதானத்தை எடுக்க முடியாது. கர்த்தருடைய பாதத்திலே ஆண்டவரே ஒப்புரவாகுது. reconciliation is peace. ஒருவேளை நம்முடைய ஃபேமிலியில, inside the family, outside the family, inside the church, outside the church, சொசைட்டில, வேலை பார்க்கிற இடத்துல என் நிமித்தமாக ஸ்தானத்தை இறங்குறாருங்க. எப்ப நம்ம இறங்கினா தாங்க அங்க சமாதானம் வரும். இறங்காத பட்சத்துல நம்ம கிரியேட் பண்ணிட்டே இருப்போம், அங்க முரண்பாடு பெருகி கொண்டே இருக்கும், சமாதானம் இருக்காது, நம்ம லைவா போயிட்டே இருப்போம், வாழ்க்கை நடத்திட்டே இருப்போம், ஆனா நிச்சயமாய் வாழ முடியாது. கடினமான ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் இந்த நாட்களில சமாதானத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் என்ன சொல்லுங்க சொன்னா, கடவுள் அச்சம் வேண்டும். மற்ற மக்கள் நம்மளை பார்த்து என்கரேஜ் பண்ண கூட வேணாங்க, நம்முடைய வாழ்க்கையை பார்த்து இவ்வளவு அழகா இவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்கிறாங்களே என்று சொல்லி கடவுளை குறித்த பயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை ஆண்டவரே ஆபிரகாம் ஐயா அவர்கள் பிரச்சனை இருக்கும் பட்சத்துல அவர் தான் இறங்கி தயவுசெய்து என்னை விட்டு போகன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அமைதியை ஒரு ஒப்புதலாக உருவாக்குகிறார். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தெரியுங்க, என்னால ஃபேமிலியில என்ன பிரச்சனை, என் வார்த்தையினால என்ன பிரச்சனை, என்னுடைய ஆட்டிடியூட்னால என்ன பிரச்சனை. ஒன்றே ஒண்ணுங்க, இந்த கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள உள்ளத்துல இருந்தா தாங்க கொஞ்சமாவது பயம். ஆண்டவரே நான் பேசுறது சரிதானா, நான் செய்யறது சரிதானா அப்படின்னு ஒரு அச்சம். இந்த வித்தவுட் வேர்ட் ஆஃப் காட் உங்களுடைய உள்ள இல்லைன்னு சொன்னா எத்தனை ஜெபம் பண்ணாலும் என்ன பண்ணாலும் நம்மளால எந்த ஒரு டெவலப்மெண்ட் இருக்காது. இன்னைக்கு முழங்கால முடக்குங்க, ஆண்டவரே ரெகன்சிலியேஷனுக்கு நான் முன்னாடி வரணும், ஆண்டவரே நான் முதல்ல வரணும் சுவாமி, என்னுடைய உள்ளத்தை உடைத்து உருவாக்குங்க. ஆபிரகாம் ஐயா வேடிக்கை பார்க்கலங்க, அவருடைய சமூகத்துல ஒப்புரவாதலுக்கு சமாதானத்துக்கு இறங்கி வந்தாரு. ஒருவர் இறங்கி வரும் பொழுது எல்லாரும் கோஎக்ஸிஸ்ட் பண்ணி கடந்து போனாங்க, அங்கே சமாதானம், உறவுகள் உடைபடவில்லை. அடிக்கடி சொல்றேன், man is the one family of the church, the one family of the church. ஒருவர் இறங்கி வரும் பொழுது எல்லாரும் இணைந்து வருகின்ற பொழுது கர்த்தர் இடத்துல அமைதியை, முரண்பாடுகளை களைய கடவுள் கிருபை செய்வார். இரண்டாவதாக the doing the work of peace, பணி செய்வதே சமாதானம். எப்ப ரெகன்சிலியேஷன் ஆயிடுச்சோ, எப்போ ஒப்புரவு ஆயிடுச்சோ, அங்க மினிஸ்ட்ரி இருக்குங்க, அங்க பணி இருக்கும். இடத்தை விட்டு வெளியே போகவே மாட்டாங்க. அடுத்து என்ன செய்யணும், அடுத்து என்ன ஊழியம் செய்யணும், அடுத்து என்ன செய்யணும், வாஞ்ச துடித்துக் கொண்டே இருக்கும். எப்போ ஒப்புரவாகுதல் அங்கே ஃபுல்ஃபில் நடக்குதோ அங்கே பணி செய்வதை ஆண்டவர் நமக்கு ஒரு அமைதியை தருவார். இன்னைக்கு நிருப பகுதியாக வாசிக்கேற்ற அப்போஸ்தலருடைய பகுதி 6ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை திருப்பிக் கொள்வோம். தொடக்க காலத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றோர் எண்ணிக்கை பெருகிக் கொண்டே இருந்துச்சுங்க. சீடர்கள் உபதேசிப்பதிலும் நற்செய்தியை பறைசாற்றுவதிலும் கருத்தாய் அவர்கள் இருந்து வந்தார்கள். பெருகி வந்த கிறிஸ்தவர்களை அழகா போற்றுக்கும். 6ஆம் அதிகாரத்துல ஹீப்ரு, எபிரேயர்கள், கிரேக்கர்கள் 2 இனத்தவர்கள் அவங்க வாழ்ந்து வந்தார்கள். கிரேக்க மொழி பேசுவோரை எபிரேய மொழி பேசுவோர் சரியாக கவனிக்க மாட்டாங்க. ஏற்றுக்கொள்ளாத நிலை எங்க இருந்துச்சு, ஏற்றுத்தாழ்வு இருந்துச்சு, ஒருவரை ஒருவர் அங்கீகரிக்க முடியாத ஒரு நிலை இருந்துச்சு. 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா குறிப்பாக ஏழை கைம்பெண்கள் என்று சொல்லி, ஏழை கைம்பெண்கள் சரியாக கவனிக்கப்படாத ஒரு நிலை, அதை கிரேக்கர்கள் சுட்டி காண்பிக்கிறார்கள். இந்த கான்ஃபிளிக்ட், இந்த முரண்பான நிலையில் தான் சீடர்கள் எடுக்கின்ற முடிவு பணி செய்ய வேண்டும் என்ற ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணுறாங்க, செலக்ட் பண்றாங்க. இப்படிப்பட்ட மக்களுக்கு ஊழியம் செய்யணும், இப்படிப்பட்ட மக்களுக்கு திருப்பணிவிடை சொல்லி என்று சூஸ் பண்றாங்க, செலக்ட் பண்றாங்க. சரியான ஆட்களை தேர்ந்தெடுத்து என்பதை இந்த பகுதியில் எதுக்கு செலக்ட் பண்றாங்க, எதற்காக தெரிவு செய்யறாங்க? மினிஸ்ட்ரி பண்ற, டூயிங் தி காட்ஸ் மினிஸ்ட்ரி, அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள அல்ல, மற்றவர்களை ஆட்சி படைக்க அல்ல, மாறாக கடவுள் நம்மை ஊழியத்திற்கு செலக்ட் பண்ணிக்கிறான்னா அங்கே விடுதலையின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்,
மினிஸ்ட்ரி பண்ணணுங்க. அதுதான் பேசிக். ஊழியம் செய்ய இந்த பகுதியில் குறிப்பாக 3ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, யாரை செலக்ட் பண்றாரு ஆண்டவர், அதான் முக்கியம். நற்சான்று பெற்றவர்கள், குட் சர்டிபிகேட், நல்ல ஒரு சான்றிதழை பெற்றவர்கள், பரிசுத்த ஆவியுடைய வல்லமையை பெற்றவர்கள், ஆண்டவருடைய ஞானத்தால் நிறைந்தவர்கள் என்று சொல்லி இவங்களுக்காக தொடக்க காலத்துல நிர்வாகம் பண்ணுவதற்கும் ஊழியம் செய்வதற்கும் God has chosen through the disciples. இவர்கள் எதற்காக என்று சொன்னால், மக்களிடையே பணிவிடை செய்வதற்காக ஆண்டவர் சீடர்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படுத்தினார். அதுதான் தெளிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். தெளிவு இருந்தால் தான் நாம மினிஸ்ட்ரி என்ன பண்ண போறோம்னு சொல்லி நமக்கு ஒரு நல்ல ஒரு நமக்கு நிலையான ஒரு முடிவு வரும். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, மக்களிடையே பணி செய்ய ஆட்களை அமர்த்துவதன் மூலமாக இருதிறத்தாருடைய உள்ள பிரச்சனைகளுக்கு அங்கு தீர்வு காணப்படுகிறது. மொழி, இனம், கலாச்சாரம், இந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் பொதுவான நிலையில் இருந்து செயல்படும் பணியாளர்களை தேர்ந்தெடுப்பதன் மூலமாக ஒரு சுமூகமான தீர்வை இந்த பகுதியில் இருப்பது என்பதை நாம் பார்க்கிறோம். மேலும் கைம்பெண்கள் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை வருவதாக இதில் அறியும் உண்மை என்னவென்றால், கவனிப்பாரற்று கரிசனையற்று காணப்படும் திக்கற்ற இவர்களுக்கு, இவர்களை போன்றவர்களுக்கு பணி செய்யும் நிலையில் பணியாளர்களை இங்கு நியமிக்கிறார்கள். இதுவே கடவுளின் பணி என்பதை இங்கு வலியுறுத்தப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, திக்கற்ற வலுவிழந்த பிரச்சனையோடு இருக்கக்கூடிய மக்களிடையே பணி செய்து சமாதான சமுதாயத்தை உருவாக்குவதே திருச்சபையினுடைய திருப்பணியாக இங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய நீங்களும் நானும் அறிந்து கொள்ளும் ஒரு உண்மையாக இருக்கிறது. புறந்தள்ளப்பட்ட திக்கற்ற இந்த சமூகத்திலே மனிதர்களால் கவனிப்பாரற்ற மக்களிடையே உண்மையான பணியை செய்வதன் மூலம் திருச்சபை இன்றைக்கு சமாதானத்தை ஏற்படுத்துகிறது என்ற ஒரு சேலஞ்சை, ஒரு அறைகூவலை கிறிஸ்தவர்கள் அனைவருமே இந்த பணியாளர்கள் என்பதை எண்ணிக்கொள்ள நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். இந்த பணியில், இந்த மினிஸ்ட்ரியில் மொழி, இனம், ஜாதி, நாடு, நிறம், மதிப்பு எல்லாவற்றையும் கடந்து ஒரு ஹியூமனிட்டி, ஒரு மனித தன்மையை நிலைநிறுத்தவும் நிறைவுள்ள மனிதர்களால் பிறரை மாற்றவும் பணி செய்ய இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான் முரண்பாடுகளை கலைக்க முடியும். ஆண்டவற்றை கேட்போமா, ஆண்டவரே இந்த மினிஸ்ட்ரி, நான் அடிக்கடி சொல்லுவேன், நாட் ஒன்லி ஃபார் மீ, நான் மாத்திரம் ஊழியக்காரர் கிடையாது, நம்ம எல்லாருமே ஊழியக்காரவங்க. இது பீஸ் சென்டர். தி சர்ச் இஸ் ஆல்சோ கால்ட் as பீஸ் சென்டர். சமாதானத்தை உருவாக்கக்கூடிய இடம். இங்கேயே நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம்னா, இங்கேயே வராம உட்கார்ந்து பிரச்சனை போட்டு வேற எங்க சமாதானம் பண்ண முடியும்? நம்ம வீட்டுக்குள்ள சமாதானத்தை உருவாக்க முடியாது. சமாதானத்தை உருவாக்கக்கூடிய இந்த பிறப்பிடத்துல என்னே சுவாமி அதற்கென்று சந்தாதாரர்களாக, விசுவாசிகளாக, உறுப்பினர்களாக எங்களை சோஸ் பண்ணிருக்கிறீங்க ஆண்டவரே, நான் ஊழியம் செய்ய என்னை தகுதிப்படுத்துங்க சுவாமி என்று சொல்லி நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணீங்கன்னா நிச்சயமாய், நான் கடைசி சொன்ன பார்த்தீங்களா, நிறைவுள்ள மனிதர்களை பிறரை மாற்றவும் கடவுள் உங்களையும் என்னையும் இந்த இடத்துல வைத்திருக்கிறார். பணி செய்வதே சமாதானத்தை உருவாக்கும். ஊழியம் செய்வோம், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை கரும். கடைசியாக, the peace is accepting God's righteousness. The peace accepting is God's righteousness. கடவுளின் நீதியை ஏற்பதே சமாதானம். திருப்பிக் கொள்வோம். இன்னைக்கு நற்செய்தி பகுதியாய் வாசிக்கின்ற மத்தேயு 20ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வசனங்கள். 2 கிரேக்க சொல்ல உங்களுக்கு நான் சொல்றேன். முதலாவது கிரேக்க சொல் எண்டேஸ், இரண்டாவது கிரேக்க சொல் டோக்கோஸ். இந்த 2 கிரேக்க சொல்லும் குறிப்பாய் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 நற்செய்தியுள்ள ஏழைகளை குறிக்கும் சொல். எண்டேஸ் and டோக்கோஸ் என்ற 2 சொல்லும் வறுமையில் வாழக்கூடிய ஏழைகள், புவர் என்று சொல்லக்கூடிய அந்த மக்களை குறிக்கின்ற இந்த 2 சொல் இந்த 4 நற்செய்தியில் உள்ள வருகிறது. அப்படியானால் நான் முதல்ல வார்த்தை சொன்னேன்ல, எண்டேஸ் என்ற கிரேக்க சொல்லுக்கு உடல் உழைப்பில் ஈடுபட்டு ஒரு சில தொழில்களை செய்து பிச்சை எடுக்கிறவங்க தான் இந்த எண்டேஸ். கவனிப்பாரற்று எனக்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லி வறுமையில பிச்சை எடுக்கிற ஒன்றுமில்லாதவங்க தான் இந்த எண்டேஸ். இவங்க அந்த சமுதாயத்தில் எப்படி தெரிந்து வைக்கிறாங்க? இவர்களை அரசியல் மற்றும் கல்வியில் ஈடுபட அனுமதிக்கப்படுவதில்லை. அவங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. அவங்க கடைசி வரைக்கும் அப்படியே இருக்க முடியாது.
இன்னொரு வார்த்தை சொன்னேன், டோக்கோஸ் என்ற கிரேக்க சொல் பயன்படுத்தினேன். இந்த டோக்கோஸ் என்ற கிரேக்க சொல்லுக்கு வாழ்வாதாரம் பறிக்கப்பட்டு வறுமையில் வாடக்கூடியவர்கள் அவங்க இருப்பாங்க. லைஃப்ல இருக்கும், கடைசி வரைக்கும் வறுமையிலே சாப்பாடு இல்லாம இருப்பாங்க. அவருடைய உரிமைகள் பறிக்கப்படும், வாழ்வாதாரம் பறிக்கப்படும். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, வாழ நிர்பந்திக்கப்பட்ட ஏழை மக்களை குறிக்கக்கூடிய இந்த ரெண்டு சொல். இதை ஏன் நான் சொல்றேன்னா, இந்த ரெண்டு சொற்களுமே ஒரு வகையில பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்ட ஏழைகளுக்குரிய, சாதாரண மக்களுக்குரிய பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாகும். இந்த மக்கள், அந்த பேக்ரவுண்ட் சொல்றேன், மத்திய 20ஆம் அதிகாரத்துல இந்த மக்கள் எதுக்கு இந்த உவமையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார் என்று சொன்னால், பாலஸ்தீன சூழலில் நீதி மறுக்கப்பட்டு வாழ்ந்தார்கள். எங்களுக்கெல்லாம் எப்பயா நீதி கிடைக்கும், எங்களுக்கெல்லாம் எப்பயா சாப்பாடு கிடைக்கும், எங்களுக்கெல்லாம் எப்ப எங்களுக்கு உரிமை கிடைக்கும் சொல்லி அன்றைய நாட்களில நீதி மறுக்கப்பட்டு அவர்கள் வாழ்ந்தார்கள். ஏழைகளுக்காக நீதியை நிலைநாட்டுவதும் சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கும் நிலையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உவமையை விண்ணரசிற்கு ஒப்பிட்டு, பரலோக ராஜ்யத்திற்கு ஒப்பிட்டு உவமையை சொல்றாரு. என்ன சொல்றாரு? விண்ணரசை குறித்து திராட்சை தோட்ட வேலையாட்கள் இந்த உவமையுடைய வெவ்வேறான நலகொடிங்க, வெவ்வேறான டைமிங்ஸ்ல, வெவ்வேறான நேரங்களில வந்த 5 கட்ட வேலையாட்களை அழைக்கப்பட்டு இங்க பணிமையை செய்ய அழைக்கப்படுகிறாங்க. பணி முடிஞ்சிருச்சு, வேலை முடிச்சிட்டாங்க. வேலை முடிச்சதுக்கு அப்புறம் கடைசி அவங்களுக்கு என்ன கிடைக்குது? ஒரே அடிப்படையிலான கூலி அங்கு வழங்கப்படுகிறது. இதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கான்ஃபிளிக்ட், அவங்களுக்கு இருக்கக்கூடிய முரண்பாடான பிரச்சனை. என்னடா, காலையில வந்தவங்களுக்கு ஒரே கூலி, சாயங்காலம் வந்தவங்களுக்கு ஒரே கூலி, வெயில நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சவங்களுக்கு ஒரே கூலி அப்படின்ற அவங்களுக்குள்ள. ஆனா ரெண்டு பேருமே ஏழைகள் தான், ரெண்டு பேருமே வறுமையில் இருக்கக்கூடியவங்க தான், ரெண்டு பேருமே தேவைக்காக காத்திருக்கக்கூடியவங்க தான். அந்த ரெண்டு டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள், அவங்க ரெண்டு பேருமே எப்படி எங்களுக்கு இப்படி ஈக்குவலா கொடுக்க முடியும் சொல்லி ஒரு முரண்பாடு வருகிறது, அந்த பிரச்சனை வருகிறது. இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக இங்க சொல்லுகிறாரு. கடைசியில் வந்தவர்களும் பகல் முழுவதும் வேலை பார்க்கிறவர்களும் கடும் வெயில தாங்கி பணி செய்கிற எங்களுக்கு ஒரே கூலியான்னு சொல்லி அவங்க கேட்கும் போது, ஒரு உடல்நிறைவு இல்லாதவர்கள் பற்றி அவங்களுக்கு எதிரான ஒரு உரிமை குரலை, ரைட்ஸை கேட்கிறார்கள். இதற்கு நிலக்கிடா சொல்றாரு, ரெஸ்பான்ஸ் பண்றாரு. அவங்க கேட்கிற கேள்விக்கு, உமக்கு உரியதை நான் கொடுத்துட்டேன், உன் கூலியை உனக்கு நான் கொடுத்துட்டேன், என்னுடையதை இவர்கள் கொடுப்பது அது என்னுடைய ரைட்ஸ், என்னுடைய விருப்பம் என்று சொல்லி அங்கு ஒரு முரண்பாடு இருந்தாலும் அங்கு முரண்பாடுகள் அவர் தீர்க்கிறார். உனக்குரியதை நீ வாங்கிக்க, ஆனா அவங்களுக்குரியதை என்னுடைய நான் கொடுக்கிறேன்னு சொல்லி அங்கே பிரச்சனைகளை, ரெண்டு ஏழைகள், ரெண்டு கஷ்டப்படுறவங்களை பார்த்து வேடிக்கை பார்க்கவில்லை, மாறாக பிரச்சனைகளை தீர்வு காண்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒருவேளை இந்த ஜட்ஜ்மெண்ட், இந்த தீர்வு ஏற்பதற்கு அவர்களுக்கு ஒருவேளை மனசு இல்லாம இருக்கலாம், ஒருவேளை கூலியை வாங்கிட்டு அவங்க போயிருக்கலாம். ஆனால் கடவுளின் நீதி, நான் சொன்னேன்ல, காட்ஸ் ரைச்சியஸ்னஸ், கடவுள் நீதி அதை ஏற்றுக்கொண்டு சொன்னா, கடவுளின் நீதி அனைவரும் சமன் செய்கிறது. ஒருவேளை அவங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் கடவுள் இந்த காட்ஸ் ரைச்சியஸ்னஸ் அங்க ஒரு ஈக்குவாலிட்டி கொடுக்குது. ரெண்டு பேரும் ஏழைகள் தான், வேற வழி இல்ல. அவங்க வேலைக்காக, நீங்க இந்த மத்தேயுவை பார்த்து சொன்னீங்கன்னா, அவங்க வேலைக்காக காத்து கிடந்தாங்க அப்படின்னு சொல்லி இருக்கும். அவங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க, இவங்களை போய் அழைச்சிட்டு வந்தாங்க. சில பேர் எப்படா வேலை கொடுப்பான்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேரும் ஒரே கேட்டகரி தான். சொல்றாரு ஆண்டவரே, காலை 6 மணிக்கு வந்தவரும் தன்னுடைய குடும்பத்தோடு வயிறார உணவை வேண்டியிருக்கும், மாலை 5 மணிக்கு வர்றவங்களும் வயிறார சாப்பாடு செய்யப்பட்டிருக்கும். ஒருவேளை சட்டப்படி மாலை 5 மணிக்கு வந்தவருக்கு குறைந்த கூலியை ஒருவேளை கொடுத்திருந்தால் அவரது குடும்பத்தில் பிள்ளைகள் பட்டினியாய் படுத்திருக்கக்கூடிய வேண்டிய நிலை ஏற்படும். ஆகவேதான் கடவுளின் நீதி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சமமான ஒரு அக்கறை, ஈக்குவல் கன்சர்ன், ஈக்குவல் சொசைட்டி, ஈக்குவல் அங்கே நடைபெறுவதை பார்க்கிறோம். கடவுளுடைய இந்த நீதியான செயல் ஒரு முரண்பாடாக இருந்தாலும் அது சமாதானத்தை கொடுக்கதாக இருக்கும். ஒருவேளை கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நம்முடைய அநேக பிரச்சனைகளுக்கு குடும்பத்திலும் திருச்சபையில் வெளியில காரணம் என்ன தெரியுமா? ரைட்ஸை எழுப்பது மூலம் பிரச்சனை. சரிப்பா, நடந்துருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, நம்ம எல்லாரும் சேர்ந்து போவோம் அப்படின்னு வருகின்ற பொழுது பிரச்சனைகளை எழுப்பி கொண்டே இருக்கிறாங்க. இங்க அப்படித்தான், எல்லாரும் சிக்கல் இருக்கு, எல்லாரும் தேவை எடுக்கிறாங்க, எல்லாருக்கும் காரியம் தான். ஆனா அந்த பிரச்சனை முடிச்சு வைக்கணுமே, அவங்களுக்கு செய்ய வேண்டியது செய்யணுமே, செய்யாம தடுத்து நிறுத்த முடியுமா? காரியங்களை செய்கின்ற பொழுது அது அங்கே முரண்பாடுகள் உடைக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே,
நான் எடுத்த கருத்தை அப்படியே நிக்கிறேன் அப்படின்னா தயவுசெய்து இன்னைக்கு முடங்கால முடங்க, ஆண்டவரே நான் ஒரு காரியத்துல எல்லாரும் இறங்கும் பொழுது நானும் இறங்குறேன் சுவாமி, கடவுளின் நீதியை நான் ஏற்றுக்கொள்ளேன்னு சொல்லி மனப்பக்குவத்தை பெற்றுக் கொள்வேன் என்று சொன்னார். உங்களுடைய உள்ளத்துல முதலாவதாக முரண்பாடுகளை கலைந்து சமாதானத்தை பெற்றுக்கொள்ள கடவுள் செய்யும். நமக்கு தெரியுங்க எதுல ஸ்ட்ராங்கா இன்னைக்கு வரைக்கும் வைராக்கியம் இருக்கு, நமக்கு தெரியும். அது வெளியே சொல்ல முடியாது கிடையாது. எது வைராக்கியம் சொல்லி அப்ப அந்த கடவுளுடைய வார்த்தையோட உடைக்கும். நீங்க வீட்டுல போய் ஆண்டவரே எது நான் கான்ஃபிளிக்டா இருக்கிறேன், எது குழப்பத்தில் இருக்கிறேன், எது எனக்கு முரண்பாடு இருக்கிறது, அதை உடைக்க எனக்கு செய்யுன்னு சொல்லுங்க. ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு சமாதானத்தை தருவார். நாம் வாழும் இந்த சமுதாயத்துல நம்முடைய இருக்கக்கூடிய இந்த முரண்பாடுகளை கான்ஃபிளிக்டை அகற்றி சமாதானத்திற்கு வாழும் நிலையை நாம் உருவாக்குவோம். இந்த சமாதானம் சமூக, அரசியல், சமய, பொருளாதார, கலாச்சார ஒரு நிலையில் அனைத்து மக்களுக்கும் ஒரு ஈக்குவல் ஷேரிங், சம பகிர்வுடன் வாழ்வதற்கான ஒரு உறவாகவும் ஒப்புரவாகவும் பணியாகவும் அதற்கான ஒரு நீதியின் பாதையாகவும் இருக்க வேண்டும். சமாதானத்திற்கென்று நீங்களும் நானும் நம்மை முழுவதுமாக அர்ப்பணிப்போம். கடவுளுடைய இறை அரசை நிறைவாக நாம் பகிர்வோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை எல்லாம் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் தந்துடுவாராக. ஆமென். ஜெபம்.